அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்களோட ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் ரொம்ப பெருசாக தாங்க இருக்குது. பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் நேராக ரஷ்யா தான் இனி பதில் சொல்ல வேண்டும் மாதிரி ரஷ்யா பக்கம் வந்து கை நீட்டியிருக்காங்க மொத்த நாடுகளும். ஸோ ரஷ்யா என்ன முடிவுகள் எடுக்க போகிறாங்க, அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள், ட்ரம்ப்போட மிரட்டல், அலுமினியம் அண்ட் ஸ்டீலுக்கு வரி விதிக்கிறோன்னு சொன்னார் இல்லையா, அதுக்கப்புறம் ஐரோப்பா கொஞ்சம் எகிரி ஓங்கி அடிச்சிருக்காங்க. அதற்கு பதில் அமெரிக்கா தரப்புலையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அடிச்சிருக்காங்க. இந்த முற்றல் மோதல் கொஞ்சம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. டோட்டலாகவே இந்த வரி விதிக்கிறது, இந்த பிரச்சனை எல்லாமே. அதை தாண்டி அடுத்தடுத்த நிகழ்வுகள், பலுச்சிஸ்தானில் தற்போது இருக்கக்கூடிய நிலைமை என்ன, தனி நாடு வாங்கிடுவாங்களா, அப்படியே அந்த பக்கம் போனால் சிரியானோட நிலைமை, சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் நிறைய பேசலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தயாராக? வீடியோக்குள்ளே பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ப்ரெஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். மிக முக்கியமான தகவல், பேச்சுவார்த்தை என்ன நடந்தது. அதற்கு முன்பு ஒரு தகவல் ஒன்று ஷேர் பண்ணிட்டு போயிடலாம். யுனைடெட் நேஷன் இருக்காங்கல்ல, இருக்கிறதுலே ரொம்ப ஒரு ஒஸ்ட்டான ஒரு நேஷன்னா அது யுனைடெட் நேஷன் தான். காரணம் ஏன் இப்படி திடீர்னு ஃபஸ்ட் எடுத்தோடனே சொல்கிறேன் அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் டே அப்படின்னு ஒன்று செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு எல்லோரும் ஓட்டெடுப்பு நடத்துகிறாங்க. நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த ஓட்டெடுப்பில் ஒரே ஒரு நாடு மட்டும்தான் எதிராக ஓட்டு போட்டிருக்கு, எகெயின்ஸ்டாக. அது யாருன்னா அமெரிக்கா. மீதி ஒருத்தர் வந்து ஒருத்தரில் ஒரு 3 பேர் பக்கம் வந்து ஆப்சண்ட் ஆகியிருக்காங்க. மீதியெல்லாம் 161 பேர் பக்கம் வந்து சரி ஓகே, ஒரு இன்டர்நேஷ்னல் டே வந்து உருவாக்கலான்ற மாதிரி வந்து சொன்னாங்க. சரி, ஆனால் 161 பெருசா இல்லை 1 பெருசா அப்படின்னா அதில் 1 தான் பெருசுன்றாங்க. ஏன் நல்லா பாருங்கள், ஒரு ஓட்டெடுப்பு நடத்துகிறாங்க. அந்த ஓட்டெடுப்பில் 161 பேர் ஆம் என்று ஓட்டு போட்டாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் வேண்டான்னு ஓட்டு போடுறாங்க. எது பெருசு இப்போ அப்படின்னா, அந்த 1 வேண்டான்னு ஓட்டு போட்டாங்க பார்த்தியா, அதுதான் பெருசு. அதனால் இந்த தீர்மானம் நிறைவேறலை. காரணம், அவங்கக்கிட்ட வீட்டோ அதிகாரம் இருக்கிறது. இதுதான் ஐநானுடைய வலிமையை பார்த்துக்கோங்க. ஐநா ஏன் தொடர்ந்து டம்மி பீஸாக இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரியான சட்டங்களை வைத்து தான். சரி, மிக முக்கியமான தகவல், சவுதி அரேபியாவில் ஒரு குஷி மோடில் இருக்கிறாங்க ஜெலன்ஸ்கி தனது ரூமில் வந்து ஒரு டான்ஸ் போட்டு, இப்படி இந்த ட்ரம்ப் ஒரு பக்கம் இப்படி டான்ஸ் போடார்ல ஃபஸ்ட்டு, அந்த மாதிரி வந்து ஜெலன்ஸ்கி ஒரு ராக் டான்ஸராக போட்டுட்ருக்கிறாரு. சரி, என்ன காரணம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 30 நாளுக்கு அமைதிக்கான ஒப்பந்தத்தை நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த அமைதிக்கான ஒப்பந்தத்தை பற்றின முழுமையான தகவல் அமெரிக்கா தரப்புலேருந்து இன்னும் முழுமையாக வெளியிட்டிருக்காங்களான்னா முழுமையாக வெளியிடல. இந்த மாதிரி ஒன்றா கூடணும் அமைதிக்கான ஒப்பந்தம், இதில் நாங்கள் மினரலுக்கான டீல் அதில் பேசப்பட்டு தானே அக்ரிமெண்ட் சைன் பண்ணல, மீதியெல்லாம் இப்போதைக்கு ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெலன்ஸ்கி சொன்ன தகவலும் மார்க்கோ ரூபியோ அவர்கள் சொன்ன தகவலுமே இன்னும் ஒத்து போகலை. ஏன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொன்னார்னா, ரஷ்யா பிடிக்கப்பட்ட இடங்களை டெரிட்டரியை நாங்கள் நிச்சயம் விட்டு கொடுக்க மாட்டோம், அதெல்லாம் ரெட் லைனில் தான் இருக்குது, அது எங்களுக்கு தான் திருப்பி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மார்க்கோ ரூபியோ அவர்கள் என்ன சொல்கிறாரு, செய்தியாளர்களை சந்திக்கும் போது, ஐரோப்பா வந்து போடப்பட்ட தடைகள், ரஷ்யாக்கிட்டேருந்து திருடப்பட்ட சொத்துக்கள், இவங்க ஃபுல்லாகவே அந்த சொத்து ஃபுல்லாக அபகரித்தாங்க இல்லையா, அது எல்லாமே ஆன் த டேபிள், அதை பற்றியும் நாங்கள் பேசலான் இருக்கோம். இனி வந்து யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னா, அதாவது த பால் இஸ் நவ் ஆன் ரஷ்யா கோர்ட் அப்படின்றாங்க. என்னது, அதுதான் மெயின் லைனு, த பால் இஸ் ஆன் த ரஷ்யன் கோர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த டைலாக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் பேசலாம். நம்ம நேற்றே அந்த டைலாக் வரும்னு சொன்னோம். இன்றைக்கி ஜெலன்ஸ்கி சொல்லிட்டார், பார்த்தியா நாங்கள் அமைதி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம், ஆனால் இன்றைக்கி அவங்க ஒடிசாவில் தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க. அந்த ஒடிசாவில் தாக்கல் நடத்துனதில் 4 பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க. உக்ரைன் முழுவதும் தாக்கல் நடத்தியிருக்காங்கன்ற மாதிரி ரஸ்கா புஸ்கான்னாரு. ஆக்சுவலாக இதை நம்ம சொன்னோம், அங்கே போய் ஒப்பாரி வைப்பார். காரணம் என்னென்னா, நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அதுக்கு முன்னாடி வரதுக்கு முன்னாடியே மாஸ்கோ வரைக்கும் தாக்கல் நடத்திருக்கீங்க. ஏற்கனவே ரஷ்யா வந்து மாஸ்கோவை மட்டும் நீங்கள் தாக்கல் நடத்தினீங்கன்னா நிச்சயம் நாங்கள் விட்டு வைக்க மாட்டோம்னு கடுமையான எச்சரிக்கை கொடுத்தாங்க. நீ டைரெக்டாக அவங்களோட ஈகோவே சீண்டிட்டு வந்து இங்கே நல்லவங்க மாதிரி உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தினா அவங்க அடிக்காமே இருப்பாங்க. அவங்க பதில் தாக்குதல் நடத்தினாங்க. உடனே இங்கே வந்து ரஸ்கா குஸ்கா எங்களை தாக்குதல் நடத்திட்டாங்க அப்படின்னு பயங்கரமாக ஒரு ஒப்பாரி வச்சு அது ஒரு பக்கம். சரி ஓகே, அது வந்து பதில் தாக்கல் நடத்துகிறாங்க. அதனால் இப்போ இருந்தே இந்த உலகத்துக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நாங்கள் இந்த 30 நாளில் அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டுட்டோம், த பால் இஸ் ஆன் த ரஷ்யன் கோர்ட், அவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சரி, வழக்கமாக இந்த கட் காப்பி பேஸ்ட் இருக்காங்கல்ல, அந்த நபர்கள்லாம் பாருங்கள், எல்லாரும் ஒரே மெசேஜை
காப்பி பண்ணி தான் போட்டிருக்காங்க. அதில் அந்த டைலாக் கூட ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் தான் மேட்ச் ஆகிருக்கு. இந்த அமைதிக்கான ஒப்பந்தத்தில் நிச்சயம் நாங்கள் பாராட்டு தெரிவிக்கிறோம். ரொம்ப வெற்றிகரமாக ஜெடாவில் பேசி முடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இமானுவேல் மேக்ரன், காஜா கலாஸ் அவர்கள், உர்சுலா வான் டெர் லியான் அவர்கள், அப்புறம் கிறிஸ் ஸ்டார்மர் அவர்கள், இவங்க எல்லாமே பாருங்கள் ரவுண்ட் பண்ணியிருப்போம் பார்த்தியா. அதில் வந்து ஒரு டைலாக்கை மேட்ச் பண்ணியிருப்பாங்க. த பால் ஆஸ் ஆல்வேஸ் இஸ் இன் ரஷ்யா கோர்ட், த பால் இஸ் நவ் இன் ரஷ்யா கோர்ட்டுன்னு சொல்லிட்டு போட்டு மேட்ச் பண்ணி ஓட்டிட்டாங்க. சரி, இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நாங்கள் ஒத்துக்கிட்டோம், இதுக்கப்புறம் அவங்க ஒத்துக்கிறாங்களா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படின்றாங்க. ரஷ்யா தரப்பில் பேசப்படுறதுக்கு இன்னும் முழு டீட்டெயில் வரலைங்க. ட்ரம்ப்பு பிடிக்கணும் ஃபோனில் பேசினா தான் தெரியும். பேசி முடிச்சுட்டு என்னென்னு சொல்கிறோம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, என்னென்னு பார்க்கலான்றாங்க. அதுக்குள்ளே வந்து தகவல் அரசல் புரசலாக வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த லின்சே கிரகம் போன்ற நபர்கள்லாம் இதுக்கப்புறமும் ரஷ்யா ஒத்துக்கலன்னா, ஏன்னா எங்களுக்கு நெகோசியேஷன் டேபிளில் ரொம்ப கஷ்டப்பட்டு சைன் வாங்க வைக்கிற யாருது அப்படின்னா அங்கே உக்ரைன் தான். அவங்களே ஒத்துக்கிட்டாங்கன்னும் போது இதுக்கப்புறம் ரஷ்யாவை ஒத்துக்கலன்னு அப்படின்னா நாங்கள் போட வேண்டியதான் பொருளாதார தடையை அப்படின்றாங்க. சரி, இந்த பொருளாதார தடை, இந்த மிரட்டலெல்லாம், இந்த அரட்டல் உருட்டல் மிரட்டல்லாம் ஏற்கனவே ரஷ்யா ஒரு பக்கம் பார்த்துருப்பாங்க. ஏன்னா இதுவரை போடாத பொருளாதார தடைகள் பெருசாக இல்லை. அதையும் மீறி பொருளாதார தடை போட்டாங்கன்னா அது அவங்க எந்த அளவுக்கு பாதிப்பாங்கன்னு அவங்களுக்கே தெரியும். இதில் இன்னொரு விஷயம் என்ன, உக்ரைன் தரப்பில் ஏன் ஒரே ஹாப்பியாக மூடில், ஏன் அப்படியே ஒரே டான்ஸாக ராக் டான்ஸாக போட்டுக்கிறாங்கன்னா, இந்த ஒப்பந்தம் கையெழுத்து ஆனதோ இல்லையோ அடுத்த நிமிஷமே போலந்திலிருந்து உக்ரைனுக்கான ஆயுத ஏற்றுமதி உடனடியாக அப்படி போலந்து தயாராக ஃபோன் பண்ணி, ஐயா ஓகேவா அனுப்பிட்டுங்களான்னு கேட்டே இருக்காங்க. போலந்து கேட்ட உடனே ரெடியான உடனே ஓகே சொல்லிட்டாங்க, நீங்கள் அனுப்பிடுங்க அப்படின்ன உடனே ஆயுதங்களை வந்து உக்ரைனுக்கு அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இது சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2 என்னென்னா, இனி இன்டெலிஜென்ட் தகவலை நான் ஷேர் பண்ணுறோன்றாங்க. இனி நாங்கள் உங்களுக்கு சேட்டலைட் இமேஜஸ் எல்லாமே உக்ரைனுக்கு நாங்கள் கொடுக்குறோம், உக்ரைனுக்கான செக்யூரிட்டி கேரண்டியும் நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிங்கன்னா சரின்றாங்க. அமைதி ஒப்பந்தம் வந்ததுக்கப்புறம் கையெழுத்து போட்டாங்கன்னா அது நாட் நீடட் தான். ஸோ இருந்தாலும் அது ரொம்ப பெரிய விஷயமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பட் இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னா, இந்த மிரட்டலுக்கெல்லாம் தாண்டி ரஷ்யா நேட்டோ படைகளை சேரக்கூடாது, நேட்டோனோட ஆதிக்கம் உக்ரைனுக்குள்ளே இருக்கக்கூடாது, அந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க ஆயுதங்களை குறிக்கணுன்ற தகவல்லாம் அடுத்தடுத்து கேட்பாங்க. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம். 30 நாள் வந்தது அப்படின்னாவே அடுத்தடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவாங்க. இருந்தாலும் போலந்துக்கு என்ன அப்படின்னா, இவங்க எல்லாம் ஒரு நம்பிக்கை கொடுக்கறத விட இப்போ உலகத்தின் அடுத்த ஒரு பெரிய ஒரு வல்லமை படைத்த நாடு அவங்க கேரண்டி கொடுத்தா தான் அது கரெக்டாக இருக்கும். ஒன்று வந்து மேக்ரன் அவர்கள், ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள். 2வது யார் அப்படின்னா துருக்கி அதிபர் எர்டகன் அவர்கள். நேராக வெறுவருன்னு அங்கே கிளம்பி போயிட்டார். தலைவரே, என்ன தலைவரே, நீங்கள் ஏதாவது ஒரு உத்தரவாதம் கொடுங்க, உங்கள் யாராவது நீங்கள் வேறு நேட்டோவில் இருக்கீங்க, வாங்க தலைவரே, வந்து ஏதாவது படை வீரர்கள் அங்கே நிறுத்த முடியுமா, என்ன மாதிரியான பேச்சுவார்த்தை நடத்தி இது வேணால் ஓகே பண்ண முடியுமா, அவங்க அது இதுன்னு சொல்கிறாங்க, வாங்க தலைவரே நீங்கள் ஸ்ட்ராங்காக ஒரு கருத்தை சொல்லுங்கள் அப்படின்னு அவரை போய் பார்த்து போலந்து வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாரு. இப்போ எர்டகன் அவர்கள் வந்து பார்க்கலாம், படை வீரர்கள் அனுப்புகிறாரா என்ன பண்ணுறாரான்னு தெரியல. ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம். சரி, இந்த அரட்டல் உருட்டல் மிரட்டல் இதையெல்லாம் தாண்டி இது வந்து ரொம்ப நாள் நீடிக்குமா அப்படின்னா, ஒரு 2-3 நான் உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன். இன்று காலையில் என்ன பண்ணிட்டாங்க, அமெரிக்காவில் இறக்குமதி பண்ணுற ஸ்டீலுக்கும் அலுமினியத்துக்கும் எல்லா நாடுக்கும் 25% வரி விதிச்சிட்டாங்க. அதனால் ஐரோப்பா என்ன பண்ணிட்டாங்க, மொத்தம் 29 பில்லியன் அமெரிக்காவுடைய கூட்ஸுக்கு பதிலுக்கு நாங்கள் வரி விதிக்கிறோம் ஏப்ரல் 1ஆம் தேதி. ஆனால் இவங்க பதிலுக்கு என்ன தெரியுமா பண்ணிட்டாங்க, உர்சுலா வான் டெர் லியான் அவர்கள் அவங்களுடைய ஹோம் அப்ளையன்ஸ், அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டு, டெக்ஸ்டைல்ஸு, மெட்டல்ஸு, மீதி மற்ற ப்ராடக்ட் என்னெல்லாம் இறக்குமதி பண்ணுறோமோ ஒட்டு மொத்தமாக ஒரு 28 பில்லியனுக்கு போடுங்க வரின்ட்டாங்க. ஆஸ்திரேலியா என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் தனது கருத்தை வந்து எதுவுமே பெருசாக நாங்கள் பாதிக்கப்படுறோம், இது ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்றாங்க. கனடா என்ன சொல்கிறாங்கன்னா, பயங்கரமாக வந்து பதிலுக்கு நாங்கள் வரி விதிக்க போகிறோம்லாம் சொல்கிறாங்க. ஐரோப்பா ஒரு படி மேலே போயிட்டு அமெரிக்காவுடைய கூட்ஸுக்கு வரி விதிக்கிறது இல்லாமல் இதுக்கப்புறம் டிஃபென்ஸுக்குன்னு நாங்கள் லோன் கொடுக்க போகிறோம். யார் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்களோ அவங்க லோன் கொடுக்க போகிறோம். அவங்க எல்லாமே ஒன்லி பை யூரோப்பியன் ப்ராடக்ட் வாங்கினா மட்டும்தான், நாட் அமெரிக்கா கிட்டேருந்துலாம் வாங்கக்கூடாது, நம்ம கிட்டேருந்து தான் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சென்ட்ரலில் வேல்ஸ் வேகனுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. யார் இந்த கார் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்களோ வேல்ஸ் வேகன், அவங்க கூட சமீபத்தில் ஒரு நியூஸ் ஒன்று இந்தியாவில் கூட கேள்விப்பட்டேங்க. ஐ திங்க் 1.15 பில்லியனுக்கு மேலே இந்தியாவுக்குள்ளே வரதுக்கு வரி ஏய்ப்பு வந்து
இல்லீகலாக கொண்டு வந்ததுக்கு வரி ஏய்ப்பு நிறைய செஞ்சுருக்காங்க அப்படின்ற மாதிரியான சமீபத்தில் அவங்களுக்கு ஃபைன் போட்டிருக்காங்கன்ற மாதிரி வந்து கேள்விப்பட்டிருந்தேன். சரி, இந்த வேல்ஸ்வாகன் நிறுவனம் என்ன பண்ணுறாங்க, நாங்களும் ப்ரொடக்ஷன் தயாரிக்கலாம். இப்போ கார் தயாரிக்கிறது ரொம்ப குறைஞ்சிருச்சு, சைடில் நாங்களும் ஆயுதம் தயாரிக்க ஆரம்பிக்கிறோம், மிலிட்ரி எக்யூப்மெண்ட்டு தயாரிக்க ரெடியாக இருக்கிறோம், ஜெர்மனி ஆர்மிக்கு உதவ தயாராக இருக்குன்றலாம் சொல்கிறாங்க. சரி, இது அவங்க கதை. ஏன்னா அவங்க ஐரோப்பா மேக் இன் அமெரிக்கா, ஐ திங்க் மேக் இன் ஐரோப்பா உருவாக்கணுன்ற கான்செப்டில் அவங்க இருக்காங்கன்றது ஒரு விஷயம். ஆனால் ட்ரம்ப் என்ன பண்ணார், அந்த மிரட்டலை சொல்கிறேன் நான், ஐரோப்பா பின்வாங்கிடுவாங்க, அதுக்கான காரணங்களை சொல்லிட்டாங்க. இப்போ கனடா கிட்ட இன்றைக்கி திடீர்னு இன்றைக்கி மதியம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் மறுபடியும் வரி விதிச்சிங்கன்னா நான் 50% வரி விதிப்பேன். ஒன்று. இரண்டாவது, தேவைப்பட்டால் தாக்குதலை நடத்துவேன். மூன்றாவது, 51வது மாகாணமாக நான் இணைச்சே தீர்வுன்னு சொல்லிட்டு ஒரு அதிரடி அறிவிப்பு. என்ன மாதிரியான அறிவிப்பு? ஒரு அதிரடி அறிவிப்பு. இந்த அதிரடி அறிவிப்பை பார்த்து கனடாவும் என்ன பண்ணிட்டாங்க, பதிலுக்கு நாங்களும் இப்போ ஓன்டரீரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாகாணத்துக்கு 25% வந்து அதாவது என்ன கரண்ட்டு கொடுக்குறாங்களோ அதுக்கு நாங்கள் டேரிஃப் விதிக்கலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இவங்க அமெரிக்கா ஓடி வந்து இல்லை சும்மா லைட்டாக மிரட்டுறதுக்காக தான் சொன்னேன், அதனால் உங்களை 50% வரியெல்லாம் நாங்கள் விதிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த வரியை பேக் எடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஆரம்பத்தில் மிரட்டுவார் பயங்கரமாக, ஆனால் அதுக்கப்புறம் வந்து பேக் எடுத்துக்கிட்டார். இல்லை நான் கொஞ்சம் பேக் எடுத்தேன், ஆனால் நாங்கள் ஸ்டீலுக்கு போகிற வரி வந்து கன்ஃபார்ம் தான், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை, உங்களுக்கு 50% கொடுக்குறேன்னு சொன்னேன் பார்த்தியா, அது வேணால் நான் பின் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டார். இன்னும் போக போக பின் வாங்குவார். நான் இது எதுக்காக சொல்ல வந்தேன், இப்போ ரஷ்யாவுக்கு வந்து நீங்கள் இல்லைனா நான் அடுத்தடுத்து பொருளாதார தடை போடுறேன்னு சொன்னார் இல்லையா, இதுக்கப்புறம் அமெரிக்கா போடுற இந்த தடைகள் எல்லாமே பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரம் கூட நீடிக்கலை, ஒரு 4-5 நாள் நீடிக்குது, அதுக்கப்புறம் வந்து பின் வாங்குறாரு, நீடிக்குது, பின் வாங்குது. அவருடைய பிரதான நோக்கமே என்னென்னா வரி ஈக்குவலாக இல்லைன்றாங்க. இப்போ ஜப்பான்லாம் எங்கள் ப்ராடக்ட்டுக்கு 700% 800% வரி விதிக்கிறதுலாம் எங்களால் ஏற்றுக்க முடியாதுன்றாங்க. இந்தியா 100லேருந்து 150%. ஆக எல்லா நாடுகளும் எங்கள் நாடை வந்து ரொம்ப சீப்பாக பிஹேவ் பண்ணுறீங்கன்ற கேட்குறாரு அவர், ஈக்குவலாக வரி விதிக்கிற வரைக்கும். அதனால் இப்போ சீனா என்ன பண்ணிட்டாங்க, திடீர்னு நண்பர்களே, கனடா நண்பர்களே வாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடலாம் அப்படின்னு நாங்கள் கனடா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம், நாங்கள் ஈக்குவாலிட்டியாக ட்ரீட் பண்ணலான்ட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஃபாரின் மினிஸ்டர் திடீர்னு சொல்லியிருக்கிறார். ஸோ இது அமெரிக்கா தரப்பில் உற்று நோக்குவாங்க, யாருப்பா இங்கே பக்கத்துலேயே வந்து சீனா நுழைஞ்சிரும் போல், இத்தனை நாள் எங்கேயோ இருக்கிற பகுதியில் நுழையிறதுக்கே அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கும்போது திடீர்னு கனடா போயிட்டு சீனா மீது இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் டஃப் இல்லை. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் கனடானுடைய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டுக்கெல்லாம் நாங்கள் வரி விதிக்கிறேன்னு சொல்லிட்டு 100% போட்ட சீனா திடீர்னு இப்போ கனடா மீது பாசம் அப்படியே பிச்சுட்டு வந்துருச்சு. இப்போ கனடா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க நம்ம பேசி தீர்த்துக்கலான்னு அது ஒரு சம்பவமா. இன்னொரு சம்பவம், தென்கொரியா இருக்காங்கல்ல, தென்கொரியா என்ன பண்ணிட்டாங்க, ஆக்சுவலாக மார்ச் 5, 6, 7 தென்கொரியா ஃபாரின் மினிஸ்டர் வந்து கனடாவுக்கு விசிட் பண்ணாங்க. விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இப்போதைக்கு தேவை ட்ரைனிங் ஏர்க்ராஃப்ட்டு, அவ்யூசர்ஸு, சப்மரைனு, அப்புறம் இண்டஸ்ட்ரியலுக்கு தேவையான சப்ளை செயின், இது எல்லாமே நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறோம். சமீப காலமாக உங்களை பெரிய அளவுக்கு அமெரிக்கா கைவிட்டதினுடைய கேப்பை வந்து நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறோம், உங்களுக்கு கண்டிப்பாக சப்மரைன் வந்து உங்களுக்கு தேவை, அது ஃபுல்லாகவே நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு தென்கொரியா இன்னொரு ஆதரவு கொடுக்குறாங்க. சரி, கனடாவுக்கு பயங்கரமாக ஆதரவு ஒரு பக்கம் கூட்டிகிட்டு இருக்கே அப்படின்னு நினச்சோம்னா, இப்போ தென்கொரியாவுக்கு என்ன பண்ணிட்டாங்க அமெரிக்கா, சரி தென்கொரியா வந்து சென்சிட்டிவ் கண்ட்ரி லிமிட்டட் லிஸ்ட்டில் சேர்த்துறாங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தென்கொரியாவை இந்த லிஸ்ட்டில் சேர்த்துறாங்க. சில தென்கொரியா இவங்களுடைய நட்பு நாடில் வச்சுருந்தாங்க, தென்கொரியா, தைவான், இவங்க எல்லாம் இந்த லிஸ்ட்டில் வச்சுருந்தாங்க. அப்போ தென்கொரியா வந்து சென்சிட்டிவ் கண்ட்ரி லிமிட்டட் கோஆப்ரேஷன் அப்படின்னா ரொம்ப லிமிட்டாக வச்சுக்கோங்க, ஏற்றுமதி இறக்குமதி இன்டெலிஜென்ஸ் ஷேரிங்லாம் முழுசாக வச்சுக்காதீங்க, அது சென்சிட்டிவ் நாடுனா. அப்போ அவங்க வடகொரியாவுக்கு உதவுறாங்களா அப்படின்னு உங்களுக்கு இந்த கேள்வி இருந்ததுன்னா, அவங்க அங்கே மட்டும் போடல, இந்தியாவும் சேர்த்து தான் சொல்லியிருக்காங்க. இந்தியாவும் இந்த லிஸ்ட்டில் சேர்த்துறாங்க. வருகின்ற ஏப்ரல் 7ஆம் தேதி, ஏப்ரல் 15ஆம் தேதி இந்த ஒரு நடவடிக்கை எடுக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த நாடுகளில் அந்த லிஸ்ட்டில் சேர்த்திருக்காங்கன்னா, அவங்க நட்பு நாடான இஸ்ரேலையும் சேர்த்திருக்காங்க. இந்தியா, இஸ்ரேல், பாகிஸ்தான், சவுதி அரேபியா அண்டு தைவான், இது எல்லாம் சென்சிட்டிவ் லிஸ்ட்டில் சேர்த்திருக்காங்க. நார்த் கொரியா அண்டு ஈரான்லாம் வந்து ஸ்பான்சர் ஆஃப் டெரரிசம், அது வந்து தீவிரவாத நாடுகள்ன்ற அந்த லிஸ்ட்டில் சேர்த்திட்டாங்க. அப்புறம் சைனா அண்ட் ரஷ்யாலாம் டெசினேட்டட் ரிஸ்க், அவங்களாம் ரிஸ்கில் இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்தியாவையும் இந்த லிஸ்ட்டில் சேர்த்திருக்காங்க. பட் தென்கொரியாவையும் இஸ்ரேலையும் சேர்த்திருக்காங்க. அது இஸ்ரேலில் சேர்த்துறது தான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. அதை பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ
தைவான் இந்த இடத்துல நினச்சி பார்ப்பாங்க, இந்த ஆளுங்களை நம்பலாமா நம்பக்கூடாதா, திடீர்னு வந்து போடுறாங்களேன்னு சொல்லிட்டு. சரி, எல்லா நாடுகளும் ஒரு விஷயம் இப்போ அமெரிக்காவை கற்றுக்கிட்டு இருப்பாங்க, உக்ரைன்லேயே ஒரு பாடம் கற்றுக்கிட்டு இருப்பாங்க. இனி அமெரிக்காவை நம்பி எந்த நாடும் போரில் ஈடுபட்டால் அது கஷ்டம்தான்னு புரிஞ்சிருப்பாங்க. ஆப்கானிஸ்தான் யுத்தத்திலே எல்லா உலக நாடுகளும் லெசன் வந்திருக்கணும், ஆனால் அவங்களுக்கு வரல. உக்ரைன் இதுக்கப்புறமும் வரலன்றதான் பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இதில் அந்த அதாவது சென்சிட்டிவ் லிஸ்ட் நாட்டில் இந்தியாவும் சேர்ந்துருக்கிறது. சரி, ஆனால் என்னதான் விமர்சன ரீதியாக ட்ரம்ப் விமர்சிக்கப்பட்டாலுமே கூட அவர் போடுற அந்த வரினால் அவங்களுடைய ஸ்டீல் வந்து பெரிய அளவுக்கு உயர்ந்திருக்குன்றாங்க. ஸ்டீலோட ரொம்ப கீழே இருந்தது. இந்த குவார்ட்டர் 2025 பாருங்கள், ஜம்பில் போய் நிற்கிறாங்க. ஒன்று. இரண்டாவது, ரெசிஷன் வந்து அவர் பதவி ஏற்றுக்கும் போது ஆல்மோஸ்ட் பிப்ரவரிக்கு முன்னாடிலாம் பார்த்தோன்னா 3%, 2.86க்கு மேலே இருந்தது. இப்போ ஃபுல்லாக குறைச்சி 1.35 பக்கம் வந்துட்டாங்க. இந்தியா பாருங்கள் 3.32% இப்போ இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் இருக்குது. அர்ஜென்டினா 52.22, யூகே வந்து 2.67% இருக்குது. சும்மா ஒரு சாம்பிளுக்கு போட்டிருக்காங்க. ஸோ 2 விஷயம், இன்ஃப்ளேஷன் மீது எல்லாத்தையும் வந்து குறைந்திருக்கிறதுன்ற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காங்க. இந்த மிரட்டல் வந்து கனடா மட்டும் ஒரு பின்வாங்கலை. இன்று ஈரானுமே வந்து ஈரானுடைய அதிபர் பெசஸ்கியன் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, இங்கே பாருவா, நாங்கள்லாம் இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம், நாங்களாம் பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான், சீனா, ரஷ்யா 3 பேரும் உட்காந்து இந்த நியூக்ளியர் பற்றின நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த போகிறோம் பெய்ஜிங்கில் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பேச்சுவார்த்தை கூப்பிட்டது அமெரிக்கா. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அந்த பக்கம் போங்கன்னு சொல்லிட்டு இந்த 3 நாடுகள் வந்து ஏற்கனவே ஜாயின்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் பண்ணுற இந்த ஒரு பேச்சுவார்த்தையை நம்ம என்ன எடுத்துக்கலான்னா, அமெரிக்கா நீ விடுற மிரட்டலுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம், நாங்கள் இன்னொரு பக்கம் டீம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்றதை ஒரு உணர்த்த வராங்க. ஆனால் ட்ரம்ப் அவர்கள் ஏற்கனவே என்ன சொன்னார்னா, அவங்க 3 பேர் சேர்ந்து வந்தால் கூட சமாளிக்கிற அளவுக்கு எங்ககிட்ட திறமை இருக்குது, முடிச்சுடுவோம் கதையை, அதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு அவர் தரப்பில் வந்து ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கிறார். சரி, இதையெல்லாம் தாண்டி அமெரிக்காவுக்கு ஒரு சாதகமான நியூஸ் என்னென்னா, கிரீன்லாந்துடைய தேர்தல். கிரீன்லாந்துடைய தேர்தல் வந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டி நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதில் அங்கே டெமோக்ராட்ஸ் இருக்காங்கல்ல, டெமோக்ராட்ஸ் வந்து 29.9%, அவங்க எதிர்கட்சி. ஆளுங்கட்சியாக இருந்தவங்க அது கீழே ரெட் கலர் இருக்குது பாரு, இனில்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அவங்க வந்து 21.4%. அப்போ டெமோக்ராட்டிக் வந்து 29.9% வாங்கி ஜெயிச்சிட்டாங்க. இவங்க யார் அப்படின்னா, டென்மார்க்கு தனிநாடுக்கான கோரிக்கையில் வலுத்துருக்குறாங்க. டென்மார்க்ன்றப்ப கிரீன்லாந்து எங்களை வந்து டென்மார்க்லேருந்து பிரிச்சிருங்கன்றாங்க. அப்படி பிரிஞ்சது அப்படின்னா அமெரிக்காவுடைய கனவு அந்த இடத்துல நிறைவேறுது. ஏன்னா அமெரிக்காவுடைய ப்ராஜெக்ட் நாங்கள் ஃபுல்லாக பண்ண போகிறோமோ அது ஆல்மோஸ்ட் அது இணைஞ்ச மாதிரி தான். ஸோ இப்போ இந்த டெமோக்ராட்டிக் தேர்தல் ஜெயிச்சது முழுக்க இனி ட்ரம்ப்போட செல்வாக்கு கிரீன்லாந்தில் பெரிய அளவுக்கு வளரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. பனாமா கேனலுக்கு அப்புறம் அடுத்து வந்து ட்ரம்ப் அங்கே சாதித்திருக்கிறார். 3வது விஷயம் என்ன சாதித்திருக்கின்றால், உக்ரைனுடைய பேச்சுவார்த்தையில் 30 நாளைக்கு வந்து சீஸ்பயர் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா பெரிய விஷயம் தாங்க. நம்ம என்னதான் விமர்சன ரீதியாக சொல்லப்பட்டிருந்தா கூட, ஏன்னா என்ன பண்ணாலுமே அமைதி வரல. இந்த ஐரோப்பா டீமெல்லாம் இதற்கு முன்பு நான் ஆலா ஸ்டாண்ட் ஃபார் உக்ரைன் நோ சீஸ்பயர், ஸ்டாண்ட் ஃபார் உக்ரைன் நோ சீஸ்பயர்னு ஒரே மாதிரி எல்லாம் கூவுனாங்க. எந்த சூழ்நிலையும் நாங்கள் வந்து அக்ரிமெண்ட்டு ஒத்துக்க மாட்டோம், எல்லோரும் 10 பேர் அழுத்தி பிடிச்சாவும் நாங்களாம் ஒத்துக்க மாட்டோம், அப்படி இப்படின்னு பயங்கரமாக வசனமாக விட்டாங்க. இன்றைக்கி அப்படியே அந்த பெல்ட்டி 10 பெல்ட்டி கரன்னு சுற்றி இன்றைக்கி என்னன்றாங்க, இந்த பாலிஸ் ஆன் ரஷ்யன் கோர்ட் அப்படின்றாங்க. இன்றைக்கி ஏதோ இவங்கெல்லாம் ஒத்துக்கிட்ட மாதிரியோ அவங்க இன்னும் ஒத்துக்கிறாங்களா இல்லையா, அதான் பாருங்களேன், ஒரே வாரம் கூட இல்லை தனது சொல்லப்பட்ட டைலாக்கில் என்ன ஒரு மாற்றம் இருக்கிறது. சரி, அதுக்காக நம்ம விமர்சன ரீதியாக சொல்ல முடியாது. அதனால் இந்த ஒரு அமைதியை கொண்டு வந்ததே பெரிய விஷயந்தாங்க. பட் அதே அமைதியை வந்து இஸ்ரேலும் காசாவுக்குள்ளே கொண்டு வர முடியுமா அப்படின்னா அது கேள்விக்குறியாதாங்க இருக்குது. ஏன்னா இன்றைக்கி காசாவுக்குள்ளார நடத்தப்பட்ட தாக்குதலில் அந்த அமைதி ஒப்பந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட 24 மணி நேரத்தில் 11 பேர் இறந்து போனதாக சொல்கிறாங்க. சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2 என்னென்னா, எமினி அவுதிகள் இனி ரெட்சி கடல் பகுதி வழியாக எந்த நாட்டு கப்பலாக இருந்தாலும் சரி, குறிப்பாக இஸ்ரேலாக இருந்தாலும் சரி, யூகே, அமெரிக்கா, எந்த நாட்டு கப்பலாக இருந்தாலும் இனி இன்று இரவு முதல் தாக்குதலை நடத்துவோம்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை விட்டுருக்காங்க. ஸோ இது ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் இந்த ஒரு அறிவிப்பு. ட்ரம்ப் அவர்கள் இனி வழக்கம் போல் என்ன மிரட்டல் அரட்டல் விட போகிறாரோ தெரியல. ஸோ வால்டஸ் அவர்கள் யார், இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லிட்டாருன்னா, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பகுதி நாங்கள் நிச்சயம் டீமிலிட்டரி ஜோன் வந்து சிரியாவில் இருக்கக்கூடிய பகுதியை
டீமிலிட்டரி ஜோனை அனௌன்ஸ் பண்ணி நிச்சயம் அது என் கட்டுப்பாட்டுக்கு வர வரைக்கும் நாங்கள் அந்த பகுதியில் தான் நினைப்போம், ட்ரூஸின மக்கள்கிட்ட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவோம், எங்களுடைய பாதுகாப்புக்காக டீமிலிட்டரி ஜோன் நோக்கி போகும், அதை இல்லை என்றால் நாங்கள் எதிர்க்கவும் தயாராக இருக்கோம்னு சொல்லிட்டு சிரியாவுக்கு இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க. காசாவில் தொடர்ந்து மின்சார தடை, வாட்டர் தடை இதெல்லாம் விதிக்கப்பட்டதுனால பெருசாக நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தண்ணீர் வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ காசா தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணாலும் சரியே நாங்கள் நிச்சயம் அமைதி பேச்சுவார்த்தைன்னும் போது நீங்கள் காசாவை விட்டு வெளியேறினா மட்டும்தான், அதனால் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு உட்காருன்றாங்க. இன்னும் உட்காரல. பட்டு அமெரிக்கா அந்த வார்த்தைக்குள்ளே ஏதோ பாசிட்டிவ் நியூஸை சொல்கிறேன்னு சொன்னாங்க. அவங்க நிஜமாகவே ஹமாஸுக்கிட்ட தான் பேசுனாங்களா, இல்லை நான் தான் ஹமாஸ்ன்னு சொல்லிட்டு ஆனால் கேப்பை சுற்றிட்டு வந்து பேசுங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசிட்டு வந்துட்டாங்களான்னு தெரியல. ஏன்னா ரொம்ப பாசிட்டிவ் மோடாக இருக்குது. அவ்வளோதான் ரிலீஸ் பண்ண போகிறாங்கலாம் வந்து சொன்னாங்க. அவங்க சொல்லியே 3 நாள் பக்கம் ஆகிடுச்சு. இன்னும் 4 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே இன்னும் பாசிட்டிவான ரிசல்ட் வந்த மாதிரி தெரியல. ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம். தற்போதைய நிலைமை வரைக்கும் அங்கே பாலஸ்தீன பகுதிக்குள்ளேயாக இருக்கட்டும், இல்லை இந்த வரைபடம் ஃபுல்லாக காசாவுக்குள்ளே தாக்குதலாக இருக்கட்டும், எல்லாமே சுற்றி சுழன்று தாக்குதல் நடத்தி கொண்டு தான் இருக்கிறது. இது அங்கே இருக்கக்கூடிய பகுதிங்க தகவலுக்குங்க. இப்போ நம்ம இந்த பலுசிஸ்தான் லிபரலேஷன் ஆர்மி சொல்லிடலாம். பலுசிஸ்தான் லிபரலேஷன் ஆர்மி பாகிஸ்தான் ராணுவம் நாங்கள் அதிரடியாக மீட்க போகிறோன்னு சொல்லிட்டு 50 ஆஸ்ட்ரேஜியர்ஸை இன்ன வரைக்கும் இறந்துருக்காங்க. ஸோ அதான் நம்ம காலையிலே சொன்ன மாதிரி தான், ஆஸ்ட்ரேஜியர்ஸ்லாம் அதிரடியாக மீட்கிறோன்னு சொல்லிட்டு அதை போனோம் அப்படின்னா நம்ம தேவையில்லாமல் இழந்துடுவாங்க. ஸோ இவங்க மறுபடியும் பாகிஸ்தான் ராணுவம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த பெண்கள் குழந்தைகள்லாம் அவங்க அனுப்பி வச்சிட்டாங்க. அதாவது பலுசிஸ்தான் லிபரலேஷனுடைய போராளிகள் என்ன பண்ணிட்டாங்க, இவங்கள அனுப்பி வச்சிட்டாங்க. அவங்கள போயிட்டு நான் பிடிச்சிட்டு வந்துட்டு பயங்கரமாக பிடிச்சிட்டோம், பலுசிஸ்தான் லிபரலேஷன் ஆர்மி சுட்டு வீழ்த்திட்டோம், பாகிஸ்தான் ஹே அப்படின்லாம் சொன்னான் அப்படின்னா, நான் அதான் சொன்னேன், இல்லைங்க அது எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது, அந்த நியூஸே ஃபேக் நியூஸாக தான் இருக்குது, இவங்க அவங்களா விட்டவங்கள போய் சொல்கிறாங்க. இன்னொரு வீடியோ பதிவு கூட வந்தது, அந்த வீடியோ பதிவு என்னால் ஷேர் பண்ண முடியல, வேணால் டெலகிராமில் போடுறேன். பாகிஸ்தான் ராணுவம் 2 வண்டியில் வந்து வராங்க. திடீர்னு எங்கேருந்து தாக்கல் நடத்தினாங்கன்னு தெரியல. அந்த தாக்குதலில் மறுபடியும் ஒரு 30 பேர் பக்கம் 23 பேர் பக்கம் பாகிஸ்தான் ராணுவம் இறந்துருக்குறாங்க. அதாவது கடந்த ஒரு 7 மாதத்துக்குள்ளே ஆகஸ்ட் 2024 இந்த பலுசிஸ்தான் லிபரலேஷன் ஆர்மி போராளிகள் என்ன பண்ணாங்கன்னா, பாகிஸ்தானுடைய மிலிட்டரி கேங் மீதே ஒரு தாக்கல் நடத்தினாங்க. அதில் 110 பாகிஸ்தானோட மிலிட்ரி வந்து இறந்து போனாங்க ஆகஸ்ட் 2024. அப்புறம் கராச்சி ஏர்போர்ட்டில் அக்டோபர் 2024 தாக்கப்பட்டதில் 2 பேர் வந்து அதில் குறிப்பாக சைனீஸினுடைய என்ஜினியர்ஸ் இருந்தாங்க. நவம்பர் 2018 ஒரு தாக்கல் நடத்தினாங்க சைனீஸ் என்ஜினியர்ஸ் மீது. அப்புறம் மார்ச் 11 இப்போ இது ஒரு தாக்குதல். அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்க இந்த உலகத்துக்கு அப்படின்னா, ஒன்று எங்களுடைய வளங்களை கொள்ளையடிக்காதே, அது எங்ககிட்டே கொடுத்துடுங்க, முழுக்க எங்கள் வளங்களை ஃபுல்லாக நீங்கள் எடுத்துகிட்டு எங்களை வந்து ஒன்றுமில்லாத பண்ணி வச்சுருக்கீங்க, அதை ஏற்றுக்க மாட்டோம். 2வது, இது எல்லாத்துக்கும் காரணம் சீனா தான், சீனாக்காரங்க மரியாதையாக வெளியே போயிடுங்கன்றாங்க. என் கண்ணு முன்னாடி நிற்காதீங்க, இது 2ம் எங்களுக்கு நிறைவேற்றி கொடுங்க, இல்லைன்னா நடக்கிறதே வேறு அப்படின்னு பாகிஸ்தானை மிரட்டியிருக்காங்க. ஸோ பாகிஸ்தான் என்ன முடிவெடுக்க போகிறாங்களோ தெரியல, ஒரே பரபரப்பாக இருக்காங்க. கேட்டால் நாங்கள் நிறைய பேர் குரூப்பாக போய் மீட்டுறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் ஆனால் சம்பவம் கன் ஃபைட் தான் நடந்துகிட்ருக்கா என்னன்னு ஒரே ஒரு மர்மமான புரியாத புதிராக இருக்கிறது அந்த ஏரியா பகுதியில். சரி, காலைல உங்களுக்கு நான் டீட்டெயிலான தகவலை அதை பற்றியே சொல்கிறேன். நான் ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் 2 விஷயத்தை வந்து பார்த்துடலாம். ஒன்று, ரொமானியானுடைய தேர்தல், ஜாக்ரோஸோ அவர்களுடைய தேர்தல் ஆல்மோஸ்ட் ஜெயிக்கிற மாதிரி சொன்னாங்க. அதாவது ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ரொமானியாவுடைய தேர்தலை சொல்கிறேன். அவர் ஜெயிக்கிற கண்டிஷனில் இருக்கும்போது அவர் அப்ளிகேஷனை வேட்புமனு ரிஜெக்ட் பண்ணுறாங்க, கோர்ட்டில் அப்ளை பண்ணுறாங்க, கோர்ட்டுமே வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதனால் அவர் என்ன பண்ணிட்டாங்க, அடுத்த ஆப்ஷன் அவருக்கு அடுத்த தலைவராகிறார் இல்லையா ஃபார் ரைட் விங்கு, இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அப்ளை பண்ணுறதுக்கு இன்னும் டேட்டு இருக்குது, அதனால் அடுத்த தலைவராக இருக்கக்கூடியவரை அப்ளை பண்ணுறாராம். அவங்க இந்த டைம் என்ன பண்ணுறாங்க, இன்னொரு லேடி ஒருத்தர் அப்ளை பண்ணுறாங்க. ஆப்ஷன் பி, சி, டி வரைக்கும் போயிட்டாங்க. இப்போ பார்க்கலாம், இவங்களோட எய்ம் வந்து கொள்கை எல்லாரும் ஒன்று தான், ஃபார் ரைட் வந்து ஜெயிக்கணுன்ற எய்மில் இருக்காங்க. அப்போ ஜாக்ரஸ் மட்டும் இல்லையா, அடுத்த ஆள் நாங்கள் ஜெயிக்கிறோம், அவரோட கொள்கையை நாங்கள் நிலைநிறுத்த போகிறோம்னா அடுத்து ஒரு ஷாக்கை கொடுத்துட்டாங்க ஐரோப்பாவுக்கு. இப்போ சப்போஸ் 2வது ஆளையும் அப்ளிகேஷன் வேட்புமனை ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னாங்கன்னா கிளியராக பெரிய பிரச்சனை ஆகிடும். தொடர்ந்து ரொமானியாவில் பெரிய ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. 1. 2வது, தொடர்ந்து இந்த சிரியா பகுதிக்குள்ளார நாங்கள் அமைதி விரும்புகிறோன்னு சொல்லிட்டு துருக்கி சொல்லியிருந்தா கூட, இன்றைக்கி திடீர்னு காலையில் என்ன சொன்னார் நம்ம எரடகன் அவர்கள், நான் வந்து இது ரொம்ப நாள் எங்களுடைய கனவு, சிரியா ஒன்றிணைய வேண்டும்,
குறிப்பாக சிரியன் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸஸ் குர்திஸ் மக்கள் இணையணுன்னு தான் நாங்கள் தான் வலியுறுத்தணும் அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்படின்னா அப்போ சிரியா வந்து அந்த குர்திஸ் பகுதியை ஆக்கிரமிச்சிட்டு இருக்காங்க, மிகப்பெரிய ஒரு பகுதியை ஆக்கிரமிச்சிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய பாதுகாப்புக்காக அந்த பகுதியில் நாங்கள் ஆக்கிரமிச்சிட்டு இருக்கோன்றாங்க. அதாவது இப்போ காசா பகுதி இருக்கு இல்லையா, காசா பகுதியில் முக்கால்வாசி அளவுக்கு வந்து அந்த அளவில் சொல்கிறேன் நான், உக்ரைன் வந்து குர்திஸ் நிலங்களை ஆக்கிரமிச்சிட்டு இருக்காங்க. அதை வெளியேறணும், அவங்க எங்கள் மீது தாக்கல் நடத்தக்கூடாதுன்ற ஒரு அக்ரிமெண்ட்லாம் கொடுத்தாங்க. ஆனால் காலையில் வரைக்கும் சரின்னு சொல்லிட்டு என்னங்க திடீர்னு இப்போ சாயந்தரம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நாங்கள் அதெல்லாம் ஒத்துக்கல, எப்போவுமே எங்கள் லிஸ்ட்டில் வந்து ஆன் த கார்டு வந்து பிகேகே, ஒய்பிஜி, எஸ்டிஎஃப் இவங்களாம் இருப்பாங்க, அவங்க மீது நான் கண்டிப்பாக தாக்கல் நடத்தி தான் தீருவேன் அப்படின்னு திடீர்னு இப்போ சொல்கிறாரு. சரி, நம்ம ஆள் டைலாக் எப்போவுமே மாறுமே அப்படின்னு அதான் எனக்கு இந்த உடன்படிக்கையே ரொம்ப சந்தேகமாக இருக்கே அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் நான். திடீர்னு சிரியா இப்போ இப்படி சொல்லியிருக்காங்க. அந்த பக்கம் இஸ்ரேல் ஏற்கனவே கொஞ்சம் அலோவ் பண்ணல. நார்மலாகவே இஸ்ரேலும் துருக்கியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு தான். அவங்க பேருக்கு மட்டும் தான் துருக்கி அடிக்கடி ஓடி வந்து கடும் கண்ணனும் திடீர்னு 2-3 நாள் சொல்லுவார். ஆனால் இன்றைக்கி காலையில் துருக்கி இஸ்ரேல் எடுத்த அதே நிலைப்பாடு தான் இப்போ துருக்கியும் எடுத்திருக்காங்கன்னும் போது சந்தேகம் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓ ரைட்டு, அந்த இடத்துல ஏதோ ஒரு சம்பவம் எங்கே சிரியாவுக்குள்ளே நான் சொல்கிறேன் நான். இன்னொரு விஷயம் சொல்லிட்டாங்க, துருக்கி வந்து இப்போ நேட்டோ நாடுகள் ஜாயின் எக்ஸசைஸில் இஸ்ரேல் கலந்துக்கிற மாதிரி இருந்தது. துருக்கி சொல்லிட்டாங்க, அவங்க கலந்துக்கிற மாதிரி இருந்தால் பிரச்சனை ஆகிடும், வெளியே கிளம்ப சொல்லிவிடுங்க, டென்ஷன் ஆகிடுவேன் அப்படின்னு யாரும் துருக்கி சொல்லியிருக்காங்க. நினச்சிக்கிட்டேன் அவங்க என்ன எப்போ நான் ஒருத்தர் ட்ரைனிங் பார்த்துட்டேன். ஸோ நிறைய பேச வந்தேன், திடீர்னு காலம் நேரம் காரணமாக நான் அந்த வீடியோ முடிக்கணும்னு விரும்புகிறேன் நான். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.